இறந்த அந்த பொண்ணோட கணவர் அவர் இப்போ தான் விபத்தில் சிக்கி காலை இழந்து நடக்க முடியாமல் இருக்கார். இந்த தருணத்தில் அதாவது நேற்று நடிகர் விஜய் அவர்கள் நீ பேச ஆரம்பிக்கும் போதே போலீஸ் வந்து தமிழக கரூர் மாவட்ட காவல்துறை நல்லபடியான பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு சொன்னார் இல்லையா? இத்தனை ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. இந்த துயர சம்பவத்தில் ஒரு பங்கெடுக்க முடியாத தலைவர் எப்படி ஒரு நாட்டிற்கு நான் முதலமைச்சராகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறத சீரணிக்கவே முடியல. இவரை நம்பி எப்படி இந்த மக்கள் சீரழிய பார்க்கிறார்கள்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 10,000 பேர் கூடுகிற ஒரு கூட்டத்தையே உன்னால் சமாளிக்க முடியல. ஒரு 30 பேர் இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு முன்னால் ஆறுதல் சொல்ல முடியல. நீ எப்படி நாட்டுக்கு தலைவனாவ? இந்த கேள்வி எழாதா? ஒரு சராசரி மனுஷனுக்கு எழாதா? அதனால் நான் சொல்லி இந்த நேரத்தில் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகனா மட்டும் பாருங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, எல்லாரும் என்டி ராமாராவ் ஆயிட முடியாது. சரிங்களா? தன்னை எம்ஜிஆர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிற தலைவர் விஜய் அவர்கள் இந்த துயர் சம்பவத்தில் கலந்து கொள்ளாதது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பேன் என்று சொல்வது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இத்தனை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை இவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க தெரியாதா? ஏன் நீங்க போய் எஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருக்கலாம், எஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருக்கலாம், அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு பாதுகாக்க முடியாமையா இருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த மக்களை பாதுகாக்க அதாவது ஒரு ஆறுதல் கூட சொல்லலை.